இந்த சாலை சிறுவள்ளூர் சாலை. பெரம்பூரிலிருந்து ஜவஹர் நகர் வரை செல்லக்கூடிய ஒரு நீண்ட சாலை. அந்த போகும் வழியிலே லோக்கோ ஒர்க்ஸ் என்ற ரயில் நிலையமும் வரும். எப்பொழுதாவது நடைப்பயிற்சிக்காக பெரம்பூர் வரும்பொழுது இந்த வழியாக வந்து போவது உண்டு. பெரவள்ளூர் இதுக்கு அப்பால் இருக்கிறது. அகரம், திருவிக்கா நகர், கொளத்தூர் அந்த பகுதியில் இருக்கிறது பெரவள்ளூர். இது சிறுவள்ளூர். இங்கு அதிகமாக கிறிஸ்துவ மக்கள் வாழ்கின்றார்கள். ரயில்வே குவார்ட்டர்ஸ், ரயிலில் வேலை பார்த்தவர்கள் அவர்கள் இங்கே வசித்துள்ளார்கள். பல காலனிகளும் இன்றளவும் இருக்கிறது. இங்கே மிக ஒரு பழமையான இடம்தான் பெரம்பூர் என்பது. இந்த பிரிட்டிஷ் காலத்தில்தான் இந்த இடமெல்லாம் வந்தது. பிரிட்டிஷ் காலம் என்றால் அது 17ஆம் நூற்றாண்டு பிறகுதான். அவர்கள்தான் இந்த ரயில் பாதைகளை அமைத்தார்கள். மிக நீண்ட ரயில் பாதை இந்தியாவில் இருக்கிறது. அதேபோல் ரயில் என்ஜின் தயாரிப்பும் இந்தியாவில் பல இடங்களில் இருக்கிறது. கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்கிறது. ICF என்று சொல்வார்கள், இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி, அது இங்கே தான் இருக்கிறது. நான் வந்ததற்காகத்தான் இந்த பதிவு. பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, பிரசன்டேஷன் கான்வென்ட் இருக்கிறது, பல இந்த கன்வென்ஷன் சென்டர் என்று சொல்லுவோமே அதெல்லாம் இருக்கிறது. இது உள்ளே இருக்கிறது. இது ரயில்வே ஆஃபீஸ். இது உள்ளே இருப்பது. நான் வந்ததற்காகத்தான் இந்த பதிவு. ஒரு நீண்டமான நல்ல சாலை. அதிகமாக போக்குவரத்து இருக்காது. இந்த பகுதியில் வசிப்பவர்கள் மட்டும்தான் செல்வார்கள். K1 செம்பியம் போலீஸ் அவுட் போஸ்ட் இங்கே தான் இருக்கிறது. அப்படியே நான் திருவிக்கா நகர் சென்று அங்கிருந்து வீட்டுக்கு சென்று விடுவேன். சுமார் ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். எனவே இது ஒரு தகவலுக்காகத்தான் இந்த சிறுவள்ளூர், பெரவள்ளூர், பெரம்பூர் என்பதற்கானத்தான் இந்த பதிவே. இங்கே ஒரு சர்ச் இருக்கிறது. இங்கே பலவிதமான சர்ச், CSI ஒரு சர்ச் இருக்கிறது. மரங்கள் எல்லாம் உடைந்து விட்டது, எல்லாம் எடுத்திருக்கிறார்கள்.